பச்சை ஓந்தின்னு இருக்குது. அது வந்து ஒரு இருக்கிற இடத்துல இருந்துட்டு தன் கண்ணை நாலாபுறமும் சுழல விடுகிறது. பச்சோந்தி இருக்கும் இடத்தை இருந்து கொண்டு தன் கண்களை 4 திசையிலும் சுற்றி பார்க்குமா. அதே போல் கூகை ஆந்தைக்கு கண் பகலில் தெரியல, இரவில் தெரிகிறது. அது வௌவால் தலைகீழே தொங்குது, அதில் பற்களால் அது சாப்பிடுது, வாயாலே சாப்பிடுது, வாயாலே கழிக்குது. அதனால் இப்படி 12 பாயிண்ட்டை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்படி எது ஓனாலும் எப்படி ஓனாலும் நடக்கும், நீ நிர்ணயத்தை நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு இது தான் ஆயிடுச்சு இப்படி தான் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாந்துன்னு இருக்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதா, இந்த அனுகிரகம் சாமி உங்களை பார்க்க வைக்கிறாரா, இதுலேருந்து நீங்கள் பாம்பன் சாமி உங்களை முருகன் கொண்டு போகிறார் அப்படின்னு நினச்சி பிறந்த பிறப்புக்கு என்ன கிடைக்குதோ அதை பிடிச்சிட்டு மேலே ஏறணும். இதுதான் சாமி சொல்லக்கூடிய ரகசியம். அதில் எதனை எப்படி ஆக்கினும் ஆக்குவான். எத்திர மாறுபாடுகளும் எத்திர இரும்புவதுகளும் எது வேணாலும் வரும், மாறிக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் சலிக்காமல் ஒரே வைராக்கியத்தில் முருகனை பிடிச்சி மேலே வா அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ரகசியம். இந்த மாதிரி சாமி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதே போல் இன்னும் நிறைய இருக்குது.